இந்த பர்சனோட மனசுல இந்த நொடி பார்த்தீங்க அப்படின்னா, என்ன விஷயம் ஓடிட்டுருக்குன்னா, இது 2 பேரும் நீங்க எங்கேயோ போன இடத்துல அவங்க வந்து ஒரு மரத்தில ஒரு ஹார்ட் சிம்பல் போட்டு உங்க 2 பேத்து பேரும் எழுதி வச்சிருக்காங்க. எழுதி வச்சாங்க. அது உங்களுக்கும் தெரியும். அப்படி இல்லன்னா, அவங்க எங்கேயோ வெளியில போனம்போது ஏதோ ஒரு மரத்தில உங்க பேரையும், அவங்க பேரையும் எழுதி ஒரு ஹார்ட் சிம்பல் போட்டு வந்திருக்காங்க. அந்த அந்த நினைவலைகள் தான் இப்ப இருக்கு. அத வந்து ரொம்ப ஃபாண்ட்னஸோட ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் அ பியூட்டிஃபுல் மொமெண்ட். அதை செதுக்கிறதுக்கு அவங்களுக்கு எடுத்த டைம், அதுக்கு அவங்க போட்ட எஃபர்ட், அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த காதல் எவ்வளோ உறுதியானது. ஏன்னா மரத்தில் மரம் மாதிரி நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள மன்னிச்சிங்க இல்லை மன்னிக்க போகிறீங்க. அதுவுமே இட்ஸ் லைக் உங்களுக்கு வந்து இருக்கிறது அன்கண்டிஷனல் லவ். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க உண்மையிலேயே திருந்தி மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா, மன்னிக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு காதல் உங்ககிட்ட இருக்கு. இட்ஸ் லைக் பனிஷ் பண்ணுறது இல்லைனா வந்து துவேஷமா இருக்கிறது அதெல்லாம் உங்ககிட்ட இருக்காது. நீங்க மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா, உண்மையிலேயே மன்னிச்சுடுவீங்க. அது 2 குணமும் அந்த 2 விஷயமும் தான் இப்போ அவங்க விஷயத்தில மனசுல ஓடிட்டுருக்கு. இந்த நொடி அத பத்தி தான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. உங்க பேர செதுக்குன அந்த தருணமும், அதே சமயம் நீங்க ஏதோ ஒரு விஷயத்தில அவங்கள மன்னிச்சிருக்கீங்க. இப்போ ரீசென்ட்டா இல்லைனா வந்து எப்பயோ ஒரு தடவ. அதே மாதிரி எவ்வளோ புயல் அடித்தாலும் சரி, நீங்க வந்து அசைய மாட்டீங்க. அப்படியே ஸ்ட்ராங்கா நிப்பீங்க இந்த காதலுக்காகவும், இந்த கனெக்ஷனுக்காகவும். அதுவுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்க தான் அவங்களோட என்ன சொல்றது, பேக் போன், சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அவங்க வந்து இந்த நொடி ரொம்ப அழகான ஒரு இதயத்தோட யோசிச்சுட்ருக்காங்க. லைக் அந்த ஃபாண்ட்னஸ் அவங்க மனசுல இப்ப இருக்கு. உங்கள நினைக்கும்போது அவங்க ஃபேஸு, அவங்க மனசு, பாடி எல்லாமே அப்படியே ரொம்ப சாஃப்ட் ஆயிடுது. ஏன்னா, அவங்களோட காதலோட வலிமை அப்படி. இட்ஸ் லைக் அன்கண்டிஷனல் லவ். அதுதான் வந்து அவங்க ரியலைஸ் பண்றாங்க இந்த நொடி. உங்கள நினைக்கும்போது ரொம்ப அழகான ஒரு உணர்வு அவங்களுக்கு வருது. அதே மாரி எம்ப்ரேஸ். நீங்க எல்லா விஷயத்தையும் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. இட்ஸ் லைக் துவேஷம் அந்த மாதிரி ஒரு அப்புறம் பின்னாடி அத பத்தி யோசிக்கிறது, சொல்றது அதெல்லாம் இருக்காது. இட்ஸ் லைக் யூ ஜஸ்ட் மூவ் ஆன். அத மறந்துட்டு முன்னாடி போயிட்டே இருப்பீங்க. ஒன்லி டைம் வில் டெல். அடுத்தது அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. காலம் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கோழைத்தனத்தோட எனர்ஜி இருக்கு. பார்க்கலாம். ஏன்னா எக்ஸ்கியூஸ் சொல்றவங்க வந்து இத தான் சொல்லுவாங்க. காலம் தான் பதில் சொல்லணும். கோழைகள்ட்ட மட்டும் தான் வந்து இந்த பதில் வரும். வீரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆக்ஷன்ல இறங்குவான். சரி பார்க்கலாம். இது வந்து உண்மையிலேயே பிரபஞ்சம் சொல்றாங்களா அப்படின்னும் பார்க்கலாம். மை பிலவ்ட். ஸோ இவங்களோட காதல் வந்து ரொம்ப பியூரா இருக்கு. ஏன்னா பாட்டம் டெக்ல வந்து மை பிலவ்ட். மேபி நீங்க மன்னிப்பீங்களா, மன்னிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. மேபி நீங்க மன்னிக்கலாம், இல்லைனா நீங்க கோவிச்சுக்கலாம். ஏன்னா என்ன விதமான மன்னிப்பு அவங்க கேட்க போறாங்கிறத பொறுத்து இருக்கு. அது கூட சொல்லலாம். நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். அடுத்தது உங்களோட பிளேஃபுல் எனர்ஜி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கேஷுவலா இருப்பீங்க. ஒரு குழந்தைத்தனம் உங்ககிட்ட இருக்கும். அது வந்து அவங்களுக்கு ஒரு தெரப்பி மாரி. உங்கள பார்க்குறது, உங்ககிட்ட பேசுறது, அதெல்லாம் அவங்க மனச அப்படியே ஹீல் பண்ணிடுது. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் வந்து உங்ககிட்ட வந்து பேசினா, நீங்க பண்ற அந்த குறும்புத்தனங்கள பார்த்தா, அவங்களுக்கு வந்து எல்லாமே மறந்து போயிடுது. இட்ஸ் லைக் நீங்க வம்புக்கு இழுப்பீங்க, இல்லைனா வந்து சில சமயம் வந்து புரியாம பேசுவீங்க, சண்டை போடுவீங்க. சம்திங் ஸ்பெஷல் அபவுட் யூ. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, பாட்டம் டெக்ல லவ் தான் இருக்கு. நம்ம இந்த மெசேஜஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, இந்த டைம் ஒன்லி டைம் வில் டெல் அத வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு போலாம். ஸோ இந்த எனர்ஜியை நீங்கள் அதுக்கு முன்னாடி கிளைம் பண்ணுறதுக்கு ஹார்ட் சிம்பிளே போடுங்க. ஏன்னா ஹார்ட் எல்லா இடத்துலையும் ஹார்ட் தான் இருக்குது. ஸோ இந்த எனர்ஜியை வந்து ஹார்ட் சிம்பிளை டைப் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இதயத்தை தான் கொடுக்க விரும்புகிறாங்க. அந்த இதயத்தை நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கிளாரிஃபை ஒன்லி டைம் வில் டெல். இதுவுமே வந்துச்சு. சரி, ஓகே. ஓ, பிரபஞ்சம் என்னமோ பெருசாக போடுறாங்களே. ஒரு 6 ஆஃப் கப்ஸ். ஓகே, கண்டிப்பாக காதல் வருது, உண்மையும் வருது, கம்யூனிகேஷன். ஸோ உங்கள் காதலுக்கு தடை இருக்குது. பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் வான்ஸ் அண்ட் 5 ஆஃப் வான்ஸ். உங்கள் காதலை நிறைய பேர் தடுக்க முயற்சி பண்ணுங்க. இது ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே ஃபாதர் ஆஃப் சோர்ஸ் வரனால சொல்கிறேன். அப்பா ஃபிகர் ட்ரை பண்ணுறது, தடுக்க ட்ரை பண்ணுறது, ட்ராமா போடுறது. அப்புறம் இந்த பர்சன் கொஞ்சம் கோழத்தனம் இருக்குது ஃபார் ஷுர். ஆனால் அதெல்லாம் தாண்டி வர போகிறாங்க. அதுதான் அவங்க இந்த நொடி யோசிச்சுட்ருக்காங்க. இந்த தடைகளை வந்து எப்படி முடிக்க போகிறாங்க. ஏன்னா இந்த தடைகள்னால உங்களோட என்ஜாய் பண்ணுற இந்த டைம், உங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த இனிமையான தருணங்கள் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படுது. இது எப்படி வந்து அவங்க முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு தான் யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும். அவங்க வந்து அவங்க பவரை கையில் எடுக்கணுமா. அவங்க வாழ்க்கைக்கான லைக் அவங்க வண்டியை அவங்க ஓட்டணும். டிரைவர் சீட்டில் அவங்க உட்காரணும். அவ்வளோதான்.
அது வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. என் வாழ்க்கைக்கு நான் முடிவெடுக்கணும். இட்ஸ் லைக் யாரையோ முடிவெடுக்க விட்டேன்னா இப்படி தான் இருக்கும். அப்படின்ற மாரி ஏதோ ஒரு புரிதல் அவங்களுக்கு இப்போ போயிட்டுருக்கு. இந்த ஃபாண்ட் மெமரீஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாரி இருக்கு. ஸோ அவங்க வந்து ஏதாவது பிளாக்கேஜ் இருந்ததுன்னா அதை தாண்டி தான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. இந்த கம்யூனிகேஷன் மோஸ்ட்லி மொபைலில் தான் வரும். ஏன்னா 8 ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் இல்லைனா வந்து ஒரு மெசேஜ் இல்லைனா ஒரு ஆப்பில் ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி தான் வரும். டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறத விட அவங்க ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஃபோன்லேயோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது மீடியம் மூலம் இல்லைனா ஏதாவது ஃப்ரெண்டை தூது விடலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் டைரெக்டாக வரப்போகிறதில்ல இவங்க. ஏன்னா இந்த நீங்கள் மன்னிப்பீங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. மன்னிப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேச போகிறாங்க. ஏன்னா பாட்டம் டெக்கில் இருக்கிறது 6 ஆஃப் கப்ஸ். உங்கள் பர்சன் தான் உங்ககிட்ட வர போகிறாங்க. புது ஆள் யாரும் வரல. ஸோ இந்த பர்சன் சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் பேரை எங்கேயாவது கேட்டாங்க அப்படின்னா அவங்க காது நல்லா விரைச்சிக்குதான். ஸோ மை இயர்ஸ் பர்க் அப் எனி டைம் ஐ ஹியர் யுவர் நேம். இட்ஸ் லைக் எங்கேயும் ஹார்ட் சிம்பிள் இருக்குது. ஸோ உங்கள் பேரை கேட்கும் போதெல்லாம் எந்த விதமாக உங்கள் பேரை அவங்க கேள்விப்பட்டாலும் அவங்க மனசில் பட்டாம்பூச்சி பறக்குது. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நினைவுகள் வந்து அவங்கள சூழ்ந்துக்குது. ஸோ அதனால தான் இப்போ பலமாக யோசிச்சுட்ருக்காங்க, எப்படி வந்து ஐ கான்ட் இமேஜின் மை லைஃப் வித்தவுட் யூ. ஐ கான்ட் பிலீவ் யூ ஆர் ரியலி கான். நீங்கள் இல்லை கண்டிப்பாக உங்ககிட்ட இல்லை. மேபி இட்ஸ் அ செலிப்ரேஷன். நான் தான் சொல்ல இவ்வளோ நேரம் அதை தான் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் இருந்தாலே போதும் அவங்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அவங்களோட டே இல்லைனா அந்த தருணம் வந்து அவங்களுக்கு இட்ஸ் லைக் அ செலிப்ரேஷன். அவங்க எதுவுமே பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இருந்தாலே போதும் அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். நீங்கள் அவங்க பக்கத்தில் இல்லை, அதனால தான் இப்போ இந்த துக்கம் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியாது. மேபி இந்த பிரிவு நீங்கள் வந்து அவங்கள விட்டு விலகி போன இந்த பிரிவு தான் அவங்களுக்கு இதை புரிய வச்சுருக்கு. அந்த பிரிவு தான் அவங்களுக்கு இதை தடையை தாண்டறதுக்கான ஒரு உந்து சக்தியாகவும் இருக்க போது. லைக் தாண்டணும்னு நினைக்கிறவங்க தாண்டுவாங்க, கோழைங்க சுருண்டு படுத்துப்பாங்க. ஸோ இந்த பர்சன் தாண்டி வந்தாங்கன்னா உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். இட்ஸ் லைக் தாண்டி வருவாங்கன்னு தான் 99.9% தாண்டி வர போகிறாங்க. அதாவது அவங்களும் சொல்கிறாங்க. ஐ கான்ட் பிலீவ் யூ ஆர் ரியலி கான். நீங்கள் போவீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. மன்னிச்சிடுவீங்க, அவங்கள சுற்றி வருவீங்க பழைய மாதிரி அப்படின்னு நினச்சாங்க. பட் ஏதோ அந்த பர்சன் சொதப்பியிருக்காங்க. என்ன பார்க்கலாம் என்ன சொதப்புனாங்கன்னு. ஐ ஹோப் யூ ஃபைண்ட் ஹாப்பினஸ். இப்போ நீங்கள் அவங்க இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் இது என்ன அப்படின்னா போட்டு வாங்குறது. நீ சந்தோஷமாக இருக்கியா நான் இல்லாமல், நீ இல்லாமல் நான் சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறது. அதுதான் அர்த்தம் இங்கே. இப்படி தான் இருக்கும் கான்வர்சேஷன். நீங்கள் தான் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வந்து ஏதோ சொல்கிறேன்னா உண்மையை அப்படியே இட்ஸ் லைக் உண்மை என்னமோ அதே சொல்லுங்கள். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். I fell hard for you and that scared the shit out of me. ஸோ இந்த பர்சன் விலகி ஓடுனதுக்கு முக்கியமான காரணம் இல்லைனா வந்து வாய முன்னதுக்கு முக்கியமான காரணம் ரொம்ப டீப்பான எமோஷன். இந்த பர்சன் உங்களோட இல்லை, பட் கொஞ்சம் டைம் ஆகும். கோ அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப், டோன்ட் வெயிட் அரவுண்ட் ஃபார் மீ டு கேட்ச் அப். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். அவங்க வந்து அவங்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. டைம் வரும்போது அவங்களே, அதனால தான் ஒன்லி டைம் இட்ஸ் அ கவர்டு. இதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. டு பி ஃப்ராங்க், இந்த பர்சன் வந்து கொஞ்சம் ஊசலாடுற நிலைமையில் இருக்க. சிலக்கு வருவேன், ஐ கான்ட், சிலக்கு லாவ் இருக்குது ஃபுல்லாக, நான் வருவேன் ஆனால் எப்போ வருவேன் எனக்கே தெரியாது அப்படின்ட்டாங்க. இட்ஸ் லைக் எக்ஸ்கியூஸ். அப்போது ஐ ஹாவ் ஒன் கொஷின். இந்த பர்சன் வந்து உங்களை போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கோ என்ஜாய் யுவர் லைஃப், டோன்ட் வெயிட் அரவுண்ட் ஃபார் மீ. ஓ, மை லவ் ஃபார் யூ வில் நெவர் ஃபேட். ஸோ இப்போ எனக்கு இருக்க ஒரே கொஷின் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுறீங்க. இஃப் யூ மீட் சம்மன் நியூ, வாட் வில் ஹேப்பன்? லெட்ஸ் ஆஸ்க். இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மேலே வச்சுருக்க காதல் என்றைக்குமே ஃபேட் ஆகாது. ஸோ கோ அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுதானா உள்குத்து ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். வாட் இஸ் த கோ அண்ட் என்ஜாய்? Go enjoy your life. Don't wait around for me. Why they are saying this, spirits? 9 of Pentacles. Reversal energy. The person confident feel பண்ணல. மணி இல்லை. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லை. இப்போ 2 கார்டு. ஐ ஹோப் you find happiness, go and enjoy your life. It's like a go but my love for you will never fade. Na nee vandu ena chase pannu arthama? I don't know, I don't understand this person's point of view.
ம். டெத்து. See, for some of you இந்த கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. மெஜிஷியன். யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் நியூ லவ், சீக்ரெட்ஸ். இந்த பர்சனுக்கு வந்து பணம் இல்லை. மேபி பணக்கார மாதிரி உங்களுக்கு நடிச்சிருக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப வெல் செட்டில்டுன்னு மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் இந்த பர்சனுக்கு பணம் இல்லை. இட்ஸ் லைக் எ மெஜிஷியன். இந்த பர்சன் ஆக்சுவலாக உங்களை இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, யூ ஆர் த ப்ரைஸ் ஃபெமினன், யூ ஆர் த ப்ரைஸ். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. பட் இந்த பர்சனால் இப்போ எந்த விஷயமும் உங்ககிட்ட வந்து உண்மை, அதனால தான் இங்கே உண்மை, அதனால தான் இந்த மன்னிப்பு. இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட நிறைய உண்மையை சொல்லணும். அது நீங்கள் மன்னிப்பீங்களா இல்லை முடிச்சிடுவீங்களான்னு தெரியாது. அதுதான். ஸோ இந்த பர்சன் வந்து ஆசிலேட்டடாக இருக்காங்க. அதான் நீங்கள் அவங்கள விட்டுட்டு போனால் கூட எங்கிருந்தாலும் வாழ்க பாட்டு பாடுறதுக்கு அவங்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனர்ஜெட்டிக்கலாக சொல்கிறாங்க. அதுதான் இங்கே உண்மை. நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. என்ன ட்ரூ பார்ட்னர்ஸ் அண்ட் சோல்மேட்ஸ், தட்ஸ் ஆல் ஐம் வில்லிங் டு செட்டில் ஃபார். நீங்கள் எந்த விதத்துலேயும் உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு குறைஞ்ச யாரையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. யூ ஆர் வெரி கிளியர். அதனால தான் இந்த பர்சனுக்கு இவ்வளோ குழப்பம் 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 குழப்பம். காதல்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. பட் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு பொய் சொல்லியிருக்காங்க காசு பணம் பற்றி, இல்லைனா வந்து இட்ஸ் லைக் யூ ஆர் இனஃப். நீங்கள் இனஃப்னு உங்களுக்கு தான் தெரியும், அது எங்களுக்கே தெரியும், நீங்கள் சொல்ல தேவையில்லை சார். ஸோ இந்த பர்சன் வந்து நீங்கள் ரொம்ப உயரத்தில் இருக்கீங்க, அவங்க ரொம்ப கீழே இருக்காங்க அப்படின்றாங்க. லவ் இஸ் இந்த ஏர். சரி, எங்கே இருக்குது லவ் இஸ் இந்த ஏர்? எங்கே லேண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒன்லி டைம் வில் டெல். டு பி ஃப்ரேங்க், இப்போ சம் ஆஃப் யூ இந்த பர்சன் பண்ண தப்பு வந்து ஒரு பியாண்ட் அக்செப்டபிள் அப்படின்னா யூ ஆர் மூவிங் ஆன். த பெஸ்ட் இஸ் செட் டு கம். ஓகே. ஸோ ஒரு சிலருக்கு மட்டும்தான், ஒரு சிலருக்கு ஃபியூ. நீங்கள் 1000-2000 பேர் பார்க்குறீங்க, இல்லைனா 6000-7000 வியூஸ் அப்படின்னா ஒரு 100-200 பீப்புளுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க. தட்ஸ் இட். அதுக்கு மேலே நீங்கள் திரும்பி வரப்போகுது. ஏன்னா டெத் கார்டு இது எல்லாமே அதை தான் சொல்லுது. நான் வந்து பொய் சொல்ல விரும்பலை. பட் மோஸ்ட்லி 90% ஆஃப் த பீப்புள் இந்த பர்சன் திரும்ப வராங்க. லவ் இஸ் இந்த ஏர். இவங்க உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லிடுவாங்க. என்கிட்ட நீ நினைக்கிற மாதிரி பணம் காசுலாம் இல்லை, இதுதான் உண்மை, நான் இவ்வளோ நல்லா மறைச்சிட்டேன், இல்லைனா இவ்வளோ நிறைய. இட்ஸ் லைக் 2 விஷயம் பாருங்கள். இந்த மெஜிஷியன் அந்த மூன், இந்த பர்சன் ஸ்பெல் பண்ணுறாங்க உங்கள் எனர்ஜியை சக் பண்ணுறதுக்கு, அதுவும் இருக்குது. அந்த மாதிரி பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா யூ ஆர் மூவிங் ஆன். நீங்கள் திரும்ப போகிறதில்ல இந்த பர்சன் கிட்ட. பணத்துக்காக உங்கள் எனர்ஜிக்காக யூ ஆர் த ப்ரைஸ். நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் தான் இங்கே மேட்டர். ஏன்னா யூ ஹோல்ட் அன்கண்டிஷ்னல் லவ். என் லைட் வந்து கீழே விழ பார்த்துச்சு, பிடிச்சிட்டேன். ஸோ யூ ஆர் த லைட், யூ ஆர் த லைட். டு பி ஃப்ரேங்க், நீங்கள் வந்து இந்த பர்சனோட கேரக்டர் சரியில்லைன்னா மூவ் ஆன் பண்ணிடுங்க. சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த பர்சன் உங்களை லாக் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஸ்பெல் ஒர்க் பண்ணி. இட்ஸ் லைக் ஃபார் யுவர் அபண்டன்ஸ். ஆனால் பிரபஞ்சம் வந்து சொல்கிறாங்க, ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ். நீங்கள் எங்கேயாவது ட்ரிப் போகிற பிளான் இருந்ததுன்னா கோ அவுட். யூ ஆர் கோயிங் டு மீட் யுவர் பிலவ்ட் தேர். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிற பிளான் இருந்தது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டியும் சாவியும் இருக்குது. இட்ஸ் லைக் ஃபைண்ட் யுவர் ஹாப்பினஸ். நீங்கள் உங்களோட சந்தோஷம், இட்ஸ் லைக் செல்ஃப் லவ். அதை தேடி போங்க, உங்களோட லவ் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு மட்டும், மீதி பேர்த்துக்கு அந்த பர்சன் திரும்பி வராங்க. 99.9%. ஜெய்சரம், காட் பிளஸ் யூ.